வெல்கம் பேக் டு த சேனல் மக்களே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நாள் முழுக்க நான் என்ன வேலை செய்ய போகிறேன்னு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பார்த்திங்கன்னா காலையில் 7 மணி கோழிங்களுக்கெல்லாம் தீனியை போட்டுட்டு வேலையாக கொஞ்சம் தூங்கிட்டேன். சலுப்பில் வீட்டிலையே துளு அதை எந்திரிச்சு வேலையை பார்த்துட்ருக்கேன். காஃபி குடித்த மக்களே, நல்லா தூக்கம். நடுவில் எங்கள் அம்மா எங்கள் வீட்டு விட்டுருச்சு. கேஜில் இருக்கிறதுக்கெலாம் ஒரு நேரம் தான். இப்போ கோழி குஞ்சுக்கு 2 நேரம் ஆகும். கேஜில் இருக்கிறதுக்கெலாம் ஒரு நேரம் தான் ஆகும். சரி மக்களே, ஃபஸ்ட்டு வந்துட்டு மாட்டு சாணியில் அள்ளி போட்டுடலாம். அள்ளி போட்டுட்டு உங்களுக்கு அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். அதே மாதிரி குடிச்சு வெளியே வரணும். சரி மக்களே, வேலையை ஆரம்பிக்கும்போது கண்டிப்பாக பண்ணுறவளாக. சரி மக்களே, த டே வித் அன்எம்ப்ளாய்டு மீ ஆஸ் அ ஒர்க்கர். இதுதான் எக்யூப்மெண்ட்டு. இதனால எங்கள் டேடிக்கு பிடிக்காது. கையில் இல்லாத எங்கள் டேடிக்கு பிடிக்கும். ஆனால் நான் இதில் தான் அள்ளுவேன். கைகள் ஒரு வேலை மிச்சம்ல. இந்த மக்கள் இன்னொரு எக்யூப்மெண்ட்டாக அங்கே கிடக்குதா. பனி கொஞ்சம் லைட்டாக இருக்கும் மக்களே. இந்த மாதிரி அள்ளி அள்ளி டபா டபான்னு போட்டுட்டு ப்ரோ நவரும் ப்ரோ, எங்கேயாவது உதச்சி கிடிச்சு போடாதுன்னு இந்த மாதிரி இதை வச்சு பிடிச்சிங்க. இப்படி இழுத்து அள்ளிட்டு போயிட்டு வைக்க வேண்டியதான். கையில் அள்ளிக்கிட்டு இருந்தால் இன்னொரு கையை கழுவிட்டு இருக்கணும். அதனால் உங்களுக்கு எது இருக்குமோ அதில் இல்லைங்க. எனக்கு இது இருக்கும், அதனால் இது பண்ணுறேன். ஆல்ரெடி ராத்திரி அல்லது என்ன கிடைக்குது, அதாவது கொட்டலை கயிறு ஊற்றி மொத்தமாக வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கும் ப்ரோ எந்திரிப்போ ப்ரா 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 ப்ரா. இதான் மக்களே, டெய்லி நான் எந்திரிச்சோன்னே காலையில் செய்கிறப்ப முதல் ஒர்க். 2வது வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு கோழிக்கு இறக்கி போட்டு தான் வேலையை பார்ப்பேன். சரி மக்களே, அள்ளிட்டு 19 கண்ணி வைப்பேன். ஃபைனலி மக்களே 3 குண்டா வச்சு 3 குண்டாவே அள்ளி வச்சாச்சு. நீங்கள் ஒவ்வொன்றா கொண்டே கொட்டணும். கொட்டும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு தாலிக்கு தண்ணி ஊற்றி கால் பீக்க ஆரம்பிச்சிருந்ததா. கொட்டுறதை கூட எத்தனை கொட்டிக்கலாம். கால் பீச்சு ஆறி போயிடும். அதனால் சீக்கிரம் பாதிக்கணும். தண்ணிக்கு பெருசாக குடிக்காது மக்கள், அதனால் கொஞ்சமாக ஊற்றினா போதும். ஒரே வெளியே மேய்ஞ்சாலும் நம்ம தண்ணி மட்டும் காலிக்குள்ள தான்.
மேலே ஊற்றாங்க. நான் கல்லிங்க போங்க. ஐயோ காப்பி ரேட் ஆகிடுங்க. தண்ணி நமக்கு அதுக்கு எல்லாம் நல்லா குட்டி இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் இதை கொண்டு போய் கழுவிட்டு வரேன். உள்ளே போய் கழுவும் போது கம்மி பண்ணுறோம். இந்த போட்டில் தான் மக்கள் பால் பிடிச்சிடுறாங்க. நல்லா டூ போட்டு விட்டோம் மக்கள். நல்லா போர் அடிக்குதுன்னு பார்க்குறீங்க. சரி மக்களே, கொஞ்ச நேரம் தண்ணி ஊற்றிட்டோம். அதுக்குள்ளே நம்ம போய் தாலிக்கு தவிட்டை போட்டு வந்துடலாம். இந்த மக்களே தவிட்டு மூட்டை 950 மக்கள் மூட்டை வரலாம். இது படுக்க தவிடு, நார்மல் தவிடு 850 நான் பார்க்கும்போது 750 ரூபாய்க்கு இந்த எனக்கு நல்லா தெரிஞ்சு அப்படியே 100 ரூபாயா விலையேறிச்சு மக்கள். பனி கம்மி தான் இருந்தாலும் குளிர் தாங்க தான். இந்த மாதிரி 2 காலையும் ஊற்றணும் மக்கள். இது செகண்ட் ரவுண்ட் கலைங்க. இதனோட பேபி தான் மக்கள். இது போட்ட மாட்டுக்குன்னு தான் இந்த கருப்பு மாடு. அது பெருசாகி அது போட்ட கன்று தான் அந்த கருப்பு மாடு. இப்போ 2வது போட்ட கன்று தான் இந்த வெள்ளை கன்று. சரி மக்களே, நான் பால் போஸ்ட் வச்சுட்டு பால் பீச்சும் போது லாக் பண்ணி பண்ணுறேன். போஸ்ட் எடுத்து போய் பால் பீச்சை போகிறோம் மக்களே. பீச்சை போது லாக் பண்ணி அடித்து நான் கொடுத்து நினச்சி பார்த்தீங்களா, அவ்வளோதான் வேலை பிடிச்சிது. அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்ருக்கு மக்களே.
ஒரு 5 நிமிஷம் ஆகும். முடிஞ்ச வாட்டி பிடிச்சி கட்டி பீச் வேண்டியதான் சாப்பிடணும். சரி மக்களே, ஆரம்பிக்கும் போது தண்ணி வந்து தலைவர் தான் ஃபஸ்ட்டு பீஸும். எனக்குன்னே லேட் பண்ணுறோம் பாருங்க, பொறுமையாக குடிச்சிக்கிட்டு. நான் தலைவனோட பேபி அவுத்து விட்டால் இழுத்து கட்ட முடியாதுங்க, கை வெளியே எடுத்துக்கு. அதனால் அப்படியே நான் பீச்சுக்கிறேன். விட்டுறியா? விட்டு காய்ச்சிக்கிறோம். சீக்கிரம் எல்லாத்தையும் ஊட்டிக்கணும். கிரிச்சு அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக பிடிச்சி கட்டி இந்த மக்களே. காலையில் எழுந்திரிச்சு லாக் எடுத்தாலே பேசவே வரமாட்டேங்குது மக்களே. வாய் நடுங்குது, கை வகுறது. என்ன பார்க்குறேன்? இருக்கிறேன் காலையில் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிங்க மக்களே. தண்ணி ஊற்றிக்கிறாங்க, எச்சிலாம் இருக்குல்ல, அதனால் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் தான் பீச் ஆரம்பிக்கும். நான் நினைக்கும் யாரும் ஹெல்மெட் போட்டு பால் பிடிக்கிறாங்க. வீடியோ எடுக்க ஆளில் மக்களே, அதனால் நானே இதை வீடியோ எடுத்துக்கணும். எங்கள் வீட்டில் எல்லாம் பிடிக்க மாட்டாங்க, சண்டைக்கு வந்துடுறாங்க காலங்கத்தாலே. எனக்கு பார்த்தீங்கன்னா கூப்பிட்றான், எட்டி உதைக்கிறான் மக்களே, திரும்புறான்னு. கேமரா ஆஃப் ஆக போகுது மக்களே. கேமராவில் வர சார்ஜ் இல்லை, போட மறந்துட்டேன். நைட்டு போட்டு சுவிட்ச் போட மறந்துட்டேன். காலையில் என்ன இது மாதிரி தான் மக்கள் அந்த மாதிரி பீச் அப்புறம் பீச்சு முடிச்சுட்டு வாங்க பண்ணி பண்ணுறேன். எவ்வளோ பீச் இருக்கேன். ஒரு மாடு பீச்சிட்டேன் மக்களே. இது நம்பர் 2. இது கொஞ்சம் ஆகி நாடும். ஃபஸ்ட்டு மாட்டில் இவ்வளோ பீச்சு மக்களே. இப்போ 2வது மாடு பீச்சு போகிறேன். இப்படி எட்டி வச்சு நான் கவுத்து விட்டுருமோன்று எங்கே இருக்கும். எப்பயும் போல தான் மக்கள் இப்படி கழுவிடுறேன். ஆனால் கண்ணுக்குட்டி கூட எச்சியில் இருக்கும். எச்சி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் யாருமே ஒருத்தர் குடித்த பாலை குடிக்கிறதில்ல. ஃபஸ்ட்டு கண்ணுக்குட்டி குடித்ததுக்கப்புறம் தான் சுத்தமான பால் குடிக்க போகிறீங்க. எக்ஸாக்ட்லி எச்சி தவிர எல்லாத்துக்கும். சரி மக்களே, பீச்சை முடிச்சுட்டு நானும் ஊற்றும் போது லாக் பண்ணி பண்ணுறேன். ஃபைனலி மக்களே பீச் முடிச்சாச்சு மக்களே. கொஞ்சம் சொசைட்டியில் ஊற்றும் போது உங்களுக்கு நான் லாக் பண்ணி பண்ணுறேன். கொப்பரை அரைச்சிட்டா மக்கள் ஒழுங்கா சுற்றி போட்டு லிட்டர் ஊற்றிடும். அது வீட்டுக்கு வச்சுக்கோ. இதே மாதிரி டெய்லி பீச்சும் நமக்கு 10 மாதத்துக்கு மேலே ஆச்சு கறவை. இப்போலாம் ஒரு நேரம் தான் பீச் இருக்கும். இது என்ன சமைக்கணும் இல்லை 2 பேர் போயிடுச்சு அந்த நேரத்துக்கு. அருமை மக்கள். சரி மக்கள்,
பால் ஊற்ற போயிட்டு வருவோமா, போயிட்டு எவ்வளோ ஊற்றுறேன் என்னென்னு காமிச்சிட்டு வர மக்களே அங்கே போய் விளாக் பண்ணி விட்றேன். சரி மக்களே, போய் ஊற்றிட்டு வந்துட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஊற்றிட்டு வந்துட்டுங்க, போய் ஊற்றும் போதே கண்டினியூ பண்ணுறேன். போய் இங்கே வண்டி நிறுத்தாலே கோழிங்கெல்லாம் ஏறி கசகசன்னு பண்ணிடுது மக்களே. வண்டி நிறுத்துறதே இதுதான் மக்களுக்கு டென்ஷன் ஆகும். பத்தாவது ஒரு கம்பி வலி போட்டாங்க, சுற்றிட்டு வரது சலுப்பாக இருக்குது. டேரெக்டாக அங்கேயே வந்துடுறாங்க, அதனால இங்கேயே கொண்டு வந்து நிறுத்திருக்க எனக்கு க்ளீனாக வச்சு பார்த்தீங்களா. அவ்வளோதான். இங்கே ஒத்த கையில் போட்டுனா அங்கே கேஸ் போட்டுறாதீங்க. இங்கேருந்து 100 மீட்டர் தான் பால் ஊற்றுற சொசைட்டி. பணியில் நினைச்சா ஸ்டார்ட் ஆகுமான்னு தெரில. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் போய் பால் ஊற்றும்போது சொசைட்டியில் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வாரத்துக்கு காசு ஏற்றுலாம் தம்பி. ஏறலையா? அதுக்கு முந்தின வாரத்துக்கு ஏறல. பில்லு வந்தீங்களா? பில்லு வந்தீங்க. எந்த வாரத்துக்கு? பொங்கலுக்கு முன்னாடி வரும். பொங்கலுக்கு முன்னாடி அறுத்துட்டோம். ஒன்றாந்தேதி டு 10ஆம் தேதிங்களா? 1433 ரூபா ஏறி இருக்குமேண்ணா. அக்கௌண்ட்டில் இல்லையா? செக் பண்ணி பார்த்தோம். இந்த உள்ள ஆள் ஊற்றிக்கிட்டு ஏதாச்சும் மக்களை கிட்டத்தட்ட ஒரு 4.5 லிட்டருக்கிட்ட ஊற்றிக்கிறேன். எவ்வளோன்னு காட்டுறாங்க. வீடியோ லென்த்தாக ஆகட்டா பார்த்து உங்களுக்கு. அவ்வளோதான் மக்களே, போயிட்டு மக்களே அள்ளி வச்ச சாணியை கொட்டிட்டு எப்படி கொட்டுறதுன்னு வேறு தெரில. மண்டாளுக்காயிரும். அதனால் துண்டு எடுத்துகிட்டு வந்தேன். இவங்க துண்டை கட்டிடுறேன். எங்களுக்கும் விளம்பரம் பார்த்தோம். விளம்பரத்தில் robo langsung ganti. Pasti சின்ன சுகுண்டு போகும் மக்களே.
கொண்டே காட்டில் கொட்டணும் மக்களே. ஏன்னா இங்கேயே கொட்டினோன்னா திரும்ப வர வைக்கிறப்ப அள்ளிட்டு டிராக்டருக்கு கூப்பிட்டு இருக்கணும். அதுக்கு ஒவ்வொரு கூடியாக கொட்டுறப்பயே கொண்டே காட்டில் கொட்டிட்டோம்னா எந்த வயலுக்கு வேணுமோ அந்த வயலில் போய் கொட்டினோம்னா அங்கேயே இருந்துக்கும். அப்புறம் எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே. சரி மக்களே, போய் கொட்டுற இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன்.